தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க திமுகவும் அதிமுகவும் சரி செய்தது. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேணும்னு உதயநிதி ஸ்டாலின் முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் திருமாவையாச்சும் முதலமைச்சர்னு சொன்னார். இதெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, சரி, அது உண்மையாக இருக்கட்டும், இல்லை ஏற்றுக்கிறோம். நடக்கலை. நடந்த விஷயம் டிடிவி தினகரனோட எம்எல்ஏ யூடர்ன் அடிச்சு மாறி இந்த சைடு வந்தது. அதே மாதிரி நடந்த விஷயம் ஒரு 25 எம்எல்ஏ வந்து தாவேக்காக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி லீமா ரோஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட அதிமுக தாவேக்காவும் பேசுதுன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க. இதெல்லாம் யாருமே பேசவே மாட்டேன்றீங்க. சரி, விஜய் சார் மேகதாதுல என்ன முடிவு எடுக்கிறாரு சொல்லுங்கள். விஜய் சார் பரந்தூர் விமான நிலையத்தில் பிரச்சனை இல்லை, என்ன முடிவு? திட்டம் ரத்துன்னா பாராட்ட போகிறோம், இல்லை திட்டம் இருக்குதுன்னா எது? அதெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க. மக்களுடைய தீர்ப்பு, அந்த கூட்டணி கட்சிகளை மதித்து பெருந்தன்மையோட அந்த பதவி கொடுக்கறதுங்கிறது இல்லை. அது நீங்கள் அப்படி போனீங்கன்னா அப்புறம் நான் அதிமுகவுக்கு என்ன நடந்ததுன்னு பேச வேண்டியது. இப்போ எஸ்பி வேலுமணியாவும் சிவி சண்முகம் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அதுதான் பெருந்தன்மையா? அவங்களே சொல்லிட்டாங்களே, பதவிக்காக நாங்கள் போகலை, எங்களுக்கு தாவேக்கா ஆட்சி அமையணும்னு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்புற மாதிரியா இருக்குது. பதவிக்காக இல்லை. சரி, என்ன நீங்கள் நீங்கள் யாருன்னு எப்படி நீங்கள் அவங்கள அடையாளப்படுத்திக்கிங்க? இவர் ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் வேலை செய்கிறாரு, இவர் வந்து வள்ளலார் அறக்கட்டையில் இவர் தான் எல்லாமே, இவர் வந்து விவேகானந்தா அந்த ட்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு 1000 பேர் படிக்க வைக்கிறது இவர் தான் எல்லாமே. இப்படியா இருக்கவங்க வரலாறு. தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து வீட்டில் சந்தித்தாங்கல்ல விஜய் சாரை, முதலமைச்சரை, அப்போ ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்ல, அன்றைக்கி அந்த 10 பேர் வந்தாங்கல்ல, பிரச்சனை சொன்னாங்க. பாவம், இல்லாதப்பட்டவங்க, ஏழைங்க. நம்ம இது என்ன பண்ணணும்? ஓஎஸ்டி ஒரு ஜோசியக்காரரை போட தெரியுது, ஓஎஸ்டியாக உங்களுக்கு ஐடியா கொடுத்தவருக்கு ஜிஓ போட தெரியுது. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு ஒரு ஜிஓ போட்டால் பஞ்சாயத்து முடியுதா? என்ன அவங்கன்னா தாலிக்கு தங்கமாக கேட்டாங்க, இல்லை கையில் மோதிரம் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்களா? செய்கிற வேலைக்கு அரசு உத்தியோகமாக மாற்றி கொடுங்க, சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ இவர் மாற்றுறது என்ன? இது இந்த கையெழுத்தில் முதல் கையெழுத்தில் போட்டிருக்கலாமே. அப்போ ஏன் சார் அப்போது சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணுங்கன்னா வந்து 10 நாள் 15 நாள் 20 நாளுன்றீங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே வராதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு விஜய் அவர்கள். கூட்டணி ஆட்சியே வரவிடாமல் இருந்த 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது. ஏன்னா திமுகவிலேருந்து கூட்டணியில் பிரித்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? அது வாழ்த்துக்கள். இந்த 108 வராமல் அவர் தனியாக வந்தால் கூட்டணி ஆட்சிலாம் அமைச்சிருக்க மாட்டார். யதார்த்தத்தை பேசணும். 108 வந்து அது வந்து அப்படியே எங்கேயும் போக முடியாது, தத்தளிக்குது அந்த நம்பரு. அந்த காரணத்தினால சரி ஒரு 10 சீட்டு வெளியிலேருந்து வாங்கணும். அந்த 10 சீட்டு வாங்குறவங்க திடீர்னு ஓடிக்கிட்டி போயிட்டாங்கன்னா அதனால் அவங்க கூடவே இருக்கணுன்றதுனால கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் காங்கிரஸ் சொல்கிற மாதிரி இது 50 வருட கனவு, 60 வருடம். 1952க்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு இல்லையா? நீங்கள் வந்து அந்தளவு தான் உழைச்சிருக்கிறீங்க. அதிமுக ஜெயிச்சப்பெல்லாம் 130 140 அப்படி போயிருக்குது. திமுக போன வாட்டியும் 150 கிட்டத்தட்ட ஜெயிச்சுது. அப்படி ஒரு தேவை வரல. ஏன்னா அவங்க ஜெயிச்சா ஃபுல்லாக ஜெயித்தாங்க, மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயித்தாங்க. அப்போ தான் வாய்ப்பு வரும். கூட்டணியில் இருக்கிறீங்கன்றதுனால அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. நீங்களும் அதை சண்டை போட்டு வாங்குறதுக்கும் இல்லை. நீங்கள் 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ ஆனால் போதும் சந்தோஷத்தில் நீங்கள் இருந்தீங்க. 28 வாங்கினீங்க இந்த வாட்டி. உங்களுக்கு 28, விசிகாக்கு 8, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 36. 36ல் எத்தனை பேர் ஜெயிச்சிங்க? 7 பேர் ஜெயிச்சிங்க. அப்போ எவ்வளோ தொகுதி தோற்றுருக்கு? திமுக அவங்க நின்ன தொகுதியில் ஸ்ட்ரைக் ரேட் உங்களை விட பெட்டர் தானே. அப்போ அந்த இடத்துல கையும் பானையை நிற்காமல் உதயசூரியன் நின்றுந்தால் ஒரு 2 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம்ல உங்களுக்கு, 2-3 எம்எல்ஏ. அதானே நிதர்சனம். அதை மறந்துடுறீங்க. இல்லை, எங்களோட வாக்குகளாலும் அவங்க அதிமுக இந்த விஷயத்தில் தனியாக நின்று கூட்டணி இல்லாமல் ப்ரூவ் பண்ணிச்சு. டிஎம்கே அதை பண்ணி பார்க்கல. டிஎம்கே அதை பண்ணியிருக்கணும். இந்த தேர்தலே எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க கம் வாட்மே திமுக வந்து தனியாகவே நிற்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துருக்கணும் போல்டாக. மேபி இப்போ கனிமொழி சொல்கிறாங்க, இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு சைடு பார்க்கலாம். இல்லை அந்த கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கு 214 தொகுதியில் அவங்களோட வேட்பாளர் நிறுத்தத்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கலாம். மக்களுடைய தீர்ப்பு, அந்த கூட்டணி கட்சிகளை மதித்து பெருந்தன்மையோட அந்த பதவி கொடுக்கறதுங்கிறது இதுக்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகள்கிட்ட அந்த எண்ணம் இல்லை, இப்போ விஜய்கிட்ட இருக்குது. அந்த மக்கள் தீர்ப்பு அதுதான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் அப்படி போனீங்கன்னா அப்புறம் நான் அதிமுகவுக்கு என்ன நடந்ததுன்னு பேச வேண்டியது வரும். இப்போ எஸ்பி வேலுமணியாவும் சிவி சண்முகம் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அதுதான் பெருந்தன்மையா? இல்லை, அவங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பதவி அவங்களே சொல்லிட்டாங்களே, பதவிக்காக நாங்கள் போகலை, எங்களுக்கு தாவேக்கா ஆட்சி அமையணும்னு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நம்புற மாதிரியா இருக்குது. பதவிக்காக இல்லை. சரி, என்ன நீங்கள் நீங்கள் யாருன்னு எப்படி நீங்கள் அவங்கள அடையாளப்படுத்திக்குவீங்க?
இவர் ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் வேலை செய்கிறாரு, இவர் வந்து வள்ளலார் அறக்கட்டையில் இவர் தான் எல்லாமே, இவர் வந்து விவேகானந்தா அந்த ட்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு 1000 பேர் படிக்க வைக்கிறது இவர் தான் எல்லாமே. இப்படியா இருக்குது உங்கள் வரலாறு? நல்ல பசையுள்ள துறை அமைச்சர், பசையுள்ள துறை அமைச்சராக இருந்தப்போ வழக்கு, டெண்டரில் ஊழல், குற்றச்சாட்டு, வழக்கு நிலுவையில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு பதவி ஆசை இல்லைன்னு. அதை நாங்களும் அப்படியே நம்பிக்கணும். சரி, பதவி ஆசை உங்களுக்கு இல்லை, அவர் எதுக்கு உங்களை பார்த்தாரு வந்து? இல்லை, ஆதரவு கொடுக்குறவங்கள பார்க்க தானே செய்யணும். ஃபஸ்ட்டு அவர் தானே வந்து பார்த்தாரு, அப்புறம் தானே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. சரி, இந்த மாதிரி விஷயம்லாம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் நடக்கவே இல்லையா? அப்போல்லாம் யாருமே உங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை செய்யவே இல்லையா? அதிமுக தானே, அதிமுக ஒரு வரலாறுனா ஒரு 30 வருஷம் வரலாறு இருக்கா? அப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் கட்சி தலைவரை விட 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்து ஆதரவு கொடுங்க, இல்லை நன்றி தெரிவிக்கிறது, சோப்பா இறக்கிறது, சால்வை போடுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கலையே. புதுசாக இருக்கே, எதனால் இதெல்லாம் நடந்தது? நானும் பார்க்குறேன், ஒரு சிலர் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறவங்க திமுகவும் அதிமுகவும் சரி செய்தது, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேணும்னு உதயநிதி ஸ்டாலின் முயற்சி பண்ணார், அதுக்கப்புறம் திருமாவையாச்சும் முதலமைச்சர்னு சொன்னார். இதெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, சரி, அது உண்மையாக இருக்கட்டும், இல்லை ஏற்றுக்கிறோம். நடக்கலை. நடந்த விஷயம், டிடிவி தினகரனோட எம்எல்ஏ யூடர்ன் அடிச்சு மாறி இந்த சைடு வந்தது. அதே மாதிரி நடந்த விஷயம், ஒரு 25 எம்எல்ஏ வந்து தாவேக்காக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. இங்கே என்ன நடந்தது? அதே மாதிரி லீமா ரோஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட அதிமுக திமுக பேசுகிறாங்க, அதிமுக தாவேக்காவும் பேசுதுன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க. இதெல்லாம் யாருமே பேசவே மாட்டேன்றீங்க. சரி, விஜய் சார் மேகதாதுல என்ன முடிவு எடுக்கிறாரு சொல்லுங்கள். விஜய் சார் பரந்தூர் விமான நிலையத்தில் மேல்மா பிரச்சனையில் என்ன முடிவு? இந்த திட்டம் ரத்துன்னா பாராட்ட போகிறோம், இல்லை திட்டம் இருக்குதுன்னா எது? அதெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க. அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை ஒண்டி பேசிட்டு மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன? இது 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 என்ன விதமான அரசியல்? எல்லாத்தையும் தானே பேசணும். பாராட்டுற நம்மளே அந்த கட்சியில் என்ன விமர்சனம் எல்லாத்தையும் தானே பார்க்கணும். பொது பார்வையே இல்லையே உங்களுக்கு. முதற்கட்டமாக பெரும்பான்மை இல்லை, அந்த கட்சியை பலப்படுத்தணும், அதனால் ஒரு மதர் சார்பற்ற கூட்டணியை ஒருங்கிணைக்கிறாரு. இன்றைக்கு திமுகலேருந்து விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சர் பொறுப்பேற்று கூட்டணியில் இணைந்த மாதிரி தானே ஒரு கணக்கு. கட்சியை பலப்படுத்துறாருல, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போடுறாரு. அதெல்லாம் வந்து நான் எதுவும் குறை சொல்லலை. விசிகா கிட்டே நீங்கள் போய் நேராக தான் கேட்டீங்க, மறைமுகமாக பேசலை, நேராக கேட்டீங்க, அவங்க நேராக வந்தாங்க. எனக்கு தாவேக்கால அதில் பிரச்சனை இல்லை, விசிகா தான் அதில் யூட்டர்ன்லாம் அடித்தாங்க. யூட்டர்னு ஒயிட் டர்னு 2 நாள் கேப் விட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து நான் ஏன் இன்னும் அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு கட்சி ரொம்ப பெருசுன்னு எல்லார்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு மறுநாள் வந்து மந்திரி சபையில். நான் என்ன கேட்குறேன், அதை முன்னாலே பண்ணியிருக்கலாமே. அந்த 2 மந்திரி சபைக்கு வேண்டி எதுக்கு மறுநாள்? எவ்வளோ அந்த லெட்டரு சிபிஐ சிபிஎம் எதனா சிபிஐ சிபிஎம் மாற்றி மாற்றி பேசினாங்களா? சொல்லாடலில் தெளிவாக 100% கரெக்டாக இருக்கிறாங்களா? இப்போ கனகராஜ் தோழர் சொல்கிறாரு, அதிமுகவில் நடந்தது, அது பண்ணது வந்து அபத்தம், அது அசிங்கம், கிட்டத்தட்ட திருட்டுக்கு சமம்னு சொல்லி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்தார் தோழர் கனகராஜ். அப்போது கம்யூனிஸ்ட்காரர்கள் இருக்கிற அந்த நெஞ்சு தைரியமும் கொள்கை பிடிமானமும் இந்த மக்கள் பற்றின சிந்தனையும் ஏன் மற்ற கட்சிக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன். ஏன் எல்லா பிரச்சனைக்கும் சிபிஐ சிபிஎம்ஏ தான் வந்து முட்டு கொடுக்கணுமா? மக்கள் பிரச்சனை போராடணுமா? அதில் சீமானன்னு சொல்லிட்டார், நான் தமிழ் இனிமேல் போராட்டம்லாம் என்ன கூப்பிடாத, எவனுக்கு ஓட்டு போறியோ அங்கேயே போய் கேட்டுக்கப்போ, நீ நாசமாக போன்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு. கோவத்தில் சொல்கிறாரா எதில் சொல்கிறாரு தெரில, என்னை கூப்பிடாதன்றார் போராட்டத்துக்கு. அப்போ இன்றைக்கி இதே இதில் நல்ல அரசியல் கட்சியாக என் கண்ணுக்கு வந்து சிபிஐயும் சிபிஎம்மாக தான் இருக்குது. அந்த ஒரு சொன்ன சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது, மாற்றி மாற்றி பேசுறது கிடையாது. சரி, தூய்மை பணியாளர் பெரம்பூரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வட சென்னையில் தான் அந்த பிரச்சனை அதிகம். வட சென்னையில் வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்குறாங்க தாவேக்காக்கு. அது என்ன ஏது உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே. இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து வீட்டில் சந்தித்தாங்கல்ல விஜய் சாரை, முதலமைச்சரை, அப்போ ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்ல, அன்றைக்கி அந்த 10 பேர் வந்தாங்கல்ல, பிரச்சனை சொன்னாங்க. பாவம், இல்லாதப்பட்டவங்க, ஏழைங்க, என்ன கஷ்டமான பெருக்கிற வேலை, அந்த குப்பையெல்லாம் எடுக்கிற வேலை, அது எவ்வளோ கஷ்டம். அது நம்ம இது என்ன பண்ணணும்? ஓஎஸ்டி ஒரு ஜோசியக்காரரை போட தெரியுது, ஓஎஸ்டியாக உங்களுக்கு ஐடியா கொடுத்தவருக்கு ஜிஓ போட தெரியுது. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு ஒரு ஜிஓ போட்டால் பஞ்சாயத்து முடியுதா? இப்போது அந்த ஜோதிடம் பாப்பருக்கு ஓஎஸ்டி போட்டதில் யார் பயனாளி? ஒருத்தர். ஜானையாவை ஓஎஸ்டியாக போட்டிருக்கீங்க, யார் பயனாளி? ஒருத்தர். தூய்மை பணியாளரோட எண்ணிக்கை என்ன, எத்தனை குடும்பம், எவ்வளோ போராட்டம் என்ன? அவங்கன்னா தாலிக்கு தங்கமாக கேட்டாங்க, இல்லை கையில் மோதிரம் போட்டு விடுங்கன்னு கேட்டாங்களா? செய்கிற வேலைக்கு அரசு உத்தியோகமாக மாற்றி கொடுங்க, சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க.
அந்த கட்சி மோசமாக இருக்குன்னா அந்த கட்சி தோற்று போயிருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் அதையே பண்ணிச்சு. இப்போ இவர் மாற்றுது என்ன, இது இந்த கையெழுத்தில் முதல் கையெழுத்தில் போட்டிருக்கலாமே. தமிழ்நாடு பூரா இருக்கிற தூய்மை பணியாளர்கள் சந்தோஷப்பட்டுப்பால, எங்கள் விஜய் அண்ணா நாங்கள் ஓட்டு போட்டோம் பண்ணி கொடுத்தாரு, சந்தோஷப்படுவாங்கள்ல. அப்போ ஏன் சார் அப்போது சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணுங்கன்னா 10 நாள் 15 நாள் 20 நாளுன்றீங்க. பெரிய பணம் தேவை கிடையாது அதுக்கு, தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு. இப்போ ஆசிரியர்னாலும் அது ஆயிரக்கணக்கில் இருக்குது, அது பஞ்சாயத்து சீக்கிரம் முடிக்க முடியாது. இது உதாரணத்துக்கு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்காலிட்டியும் பேசிடுவோம். ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா. ஓவியர் இருக்கிறாங்க, டான்ஸ் இருக்கிறாங்க, கிராஃப்ட்டுக்கெலாம் டீச்சர் எடுத்து வச்சுக்கிறாங்க, 12,500 இப்போ அவங்களாம் என்ன கேட்குறாங்க, எங்களையும் ஃபுல் டைம் ஆக்குங்கன்றாரு. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எப்போ டெய்லி எப்படிப்பா ட்ராயிங் பண்ணுவேன், டெய்லி எப்படிப்பா டான்ஸ் ஆடுவேன், வாரத்துக்கு 2 கிளாஸ் தான் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு 12,500 நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம், உங்களை தூக்கி பர்மனெண்ட்டாக ஆகணும்னா 50,000 60,000 சம்பளம் கொடுத்தா எங்கேப்பா காசு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது எனக்கு ஓகே புரியுது. அதாவது அந்த சைடு நான் யாரையும் பர்மனெண்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க சைடு கோரிக்கை நியாயம் அவங்க வைக்கிறாங்க, அரசு சைடில் இருக்கிற சிக்கல் பிரச்சனை எனக்கு புரியுது. இப்போ இது புரியுது. ஆனால் தூய்மை பணியாளர்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ரைவேட்டு கான்ட்ராக்டர் காசை மிச்சம் பண்ணி அவன் கம்பெனிக்கு சம்பாரித்து அவன் முதலாளிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாம் உதவி பண்ணுறீங்க. நம்ம ஊருக்காரங்க, நம்ம மக்கள், ஏழைப்பாழை குப்பையை வர்றவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணோன்னா அவங்களுக்கு கசக்குது. அப்போ ஆட்சி மாறுது, இன்னும் காட்சி மாறல. 2 வாரம் ஆகி கேட்டால் கோர்ட்டுக்கு போய் வாங்கின்னு வரணுமா. கோர்ட்டு எப்போ கேஸ் ஒரு ஐட்டம் நம்பர் அது பச்சு அதை தீர்ப்பு சொல்லி அப்புறம் அதுக்கு அப்பீல் வேறு போவீங்க. அதை எதிர்த்து கேட்டால் உங்கள் ஃபினான்ஸ் துறை செயலாளர் ஒத்துக்கலை, நிதியில் பற்றாக்குறை. இது கொண்டு தான் பற்றாக்குறையா? எல்லோரும் புது காரில் தானே இப்போ போகிறீங்க. அமைச்சர்கள்லாம் செலவு கம்மி பண்ணுறது எதனா கம்மியாக நடக்குதா? எல்லாம் பங்களாவில் தானே இருக்கிறீங்க. இல்லைப்பா இந்த பங்களாவே வேணாம், இந்த பங்களாவெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இவ்வளோ கடனில் இருக்குது, நிதிச்சுமை 10 லட்சம் இருக்குது, 40 பங்களா கிட்டே இருக்குது. அங்கே ஜட்ஜுங்க கிட்டே பங்களாவை வாங்க முடியாது, குத்தாச்சு. பங்களாவே வேணாம், அமைச்சர்களுக்கு பங்களா வேணாம், பூரா பங்களாவையும் வாடகை கொடு, 1.5 லட்ச ரூபா வாடகை. சும்மா ரதம் மாதிரி இருக்கும் ஒரு பங்களா. நான் போயிருக்கிறேன், அதனால சொல்கிறேன், போகாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு மினிஸ்டர் பங்களாலையும் ஒரு 5 இனோவா 5 ஸ்கார்பியோ ஒரு அளவுக்கு பார்க்கிங் இருக்கும். அது இல்லாமல் போர்ட்டிகோவில் அமைச்சர் வண்டியே நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 10லேருந்து 12 விடலாம். நீங்கள் நாய் வாங்கி விட்டிங்கன்னா நாய் வாத்து என்ன வேணால் வளர்க்கலாம், அவ்வளோ இடம் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபவுண்டன் ஒன்று, அமைச்சர் அப்படி எட்டி பார்த்தா குழு குழுன்னு இருக்கணும் ஃபவுண்டன், ரைட்டா. அப்புறம் தரைதளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் லைட்டாக, ஏன்னா எல்லாமே பங்களா. ஃப்ளாட்டுக்கு மேலே ஃப்ளாட்டு கட்டக்கூடாது, ஏன்னா அமைச்சர். நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். போன ஆட்சியில் இதெல்லாம் நான் கேட்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன இவர் பத்திரிக்கையாளர், நான் என்ன கேட்குறேன், நம்ம மாற்று எதுக்கு பங்களா 40 பங்களா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாடகை விட்டு முன்பணம் வாங்கினா என்ன ஆச்சு ஒரு வருஷத்துக்கு? எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான். மாற்றோன்னா இப்போ ஜிஎல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு யார், மோடிஜி. திடீர்னு நோட்டு செல்லாதுன்ட்டார், திடீர்னு காஷ்மீரில் 3 ஆர்டிக்கல் எடுத்துன்னு என்னென்னமோ பண்ணி விட்டார், 2 பிரிக்கிறாரு. எதெல்லாம் சாத்தியம் இல்லாதது, நாட்டுக்கு தேவையில்லாததெல்லாம் பண்ணியிருக்காரு. ஜனகணமன பாட்டுக்கு என்ன பிரச்சனை, வந்தே மாதரம் பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு புதுசு குழப்பம் ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. அப்போது அவங்கெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. மத கலவரத்தை தூண்டுறது, மக்களுக்கு. மணிப்பூரில் பார்த்தோம், நாடு நாசமாக போச்சு மணிப்பூர். அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி அழிக்கிற தன்மை, மனசு கஷ்டமானதெல்லாம் வேணாம். நான் சொன்னேன்ல, இப்போ 40 பங்களா வாடகை விட்டா என்ன ஆச்சு அரசுக்கு? வருவாய் தானே. கண்ணை மூடிட்டு 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்கங்க. நான் சொல்கிறது கம்மி, அவ்வளோ இடம். அப்போ உண்மையிலே அப்போ சரி, நான் சொன்னது இது எல்லாமே செலவு. ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு சில முக்கியமானவங்களுக்குலாம் எத்தனை வண்டி ஓடணும்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லுங்கள், நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். எத்தனை வண்டி ஓடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 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 அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அவர் இலாக்கா சார்ந்து எப்படி பார்த்தாலும் பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை, 6லேருந்து 10 கார் ஓடும். இப்போது மாஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அமைச்சர் ஆஃபீஸ்க்கும் அந்த செக்ரட்டரிக்கும் கார்ப்பரேஷன்லேருந்து வண்டி கொடுப்பாங்க, சிஎம்டிலேருந்து வண்டி கொடுப்பாங்க, மெட்ரோ வாட்டர்லேருந்து வண்டி கொடுப்பாங்க, டுவார்டுலேருந்து வண்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மாஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரியேட் அதுக்கு வண்டி இருக்கும். அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் பஞ்சாயத்து, அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸு,
அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் இன்னும் இந்த 3ஆம் அதுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாரும் வண்டி கொடுப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வண்டி மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இல்லை செக்ரட்டரிக்கு இல்லை செக்ரட்டரியேட்டுக்குன்னு ஓடும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்த காலத்தில் தப்பு நடந்துச்சு. இப்போ நம்ம சொல்லும்போது இதை யாருன்னா போய் விஜய் சார்கிட்ட சொன்னால் மேபி அவர் நடவடிக்கை எடுக்கலாம். அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறோம். பிசிகா ஐஎம்எல்லாம் பதவி வாங்கிட்டாங்க. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டி அப்படிங்கிறாங்க. அதிமுகவுடைய நிலையும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது. ஒரு புறம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு விஜய் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாரு. இனி வரும் காலங்களில் 2 திராவிட கட்சிகளும் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. அது எப்படி தான் இருக்கும்? எந்த மாதிரியான சூழலுக்கு கொண்டு போகும்னு பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் இப்போ இருக்குது இந்த 8 மாதத்துக்கு. முதல்ல அதை பேசிடுவோம். என்னன்னா, நிறைய பேர் திமுக கவுன்சிலராக இருக்காங்க, திமுக மேயராக இருக்காங்க. ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சி. அப்போ அவங்களுக்குள்ள அந்த நட்பு பாராட்டுறது, இந்த டெண்டருங்களை போடுறது, இந்த சாலையெல்லாம் இந்த ஒரு 3-4 மாதமாக எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு அரசியல் கருத்து வேறுபாடு இல்லாமல் அதெல்லாம் ஒரு 8 மாதத்துக்கு எதுவும் மாறாத மாதிரி திமுகவே ஆட்சியில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வேலைகள்லாம் என்னென்ன இருக்கோ பண்ணி முடிச்சுட்டா மக்கள் பாதிப்படைய மாட்டாங்க. ஒன்று. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அடுத்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். இந்த தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து கண்டிப்பாக வந்து போட்டி வந்து பயங்கர உக்கிரமாக இருக்கும். தனித்து போட்டின்னும் போது இப்போது இவங்கெல்லாம் வந்து அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா, இப்போ ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகா அவங்களுக்கெல்லாம் சீட்டு யார் கொடுப்பா? தாவேக்கால கேட்டு பெறுவாங்களா? இல்லை நாங்கள் வந்து வெளியிலேருந்து உள்ளேருந்து சப்போர்ட்டு தான், நாங்கள் வந்து கூட்டணி இன்னும் தொடருன்ற மாதிரி சிபிஐ, சிபிஎம்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க எப்படி நிலைப்பாடு எடுப்பாங்க? அண்ணன் திருமாவளவன் எப்படி நிலைப்பாடு எடுப்பார் தெரியாது. அதனால் வந்து ஒரு மும்முனை போட்டி. நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்களா என்னன்னு தெரில. உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்கன்னா 4 முனை போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு தாவேக்கா பற்றின ஒரு புரிதல் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி தாவேக்கா வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தாவேக்கால் அதிகமான போட்டி இருக்கும். நிறைய தகராறு வரும். ஏன்னா முன்னாடி வந்து ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டுருக்கும் அந்த கட்சிக்கு, ஆளுகின்ற அரசுன்றதால. ஆனால் அவங்களும் வந்து நிறைய பேர் சீட்டு கேட்பாங்க. திமுகவில் பாரம்பரியமாக நிற்கிறவங்க கேட்பாங்க, அதிமுகவில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தால் அவங்க கேட்பாங்க. அது வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு தான் இருக்கும். ஏன்னா மும்முனை போட்டியை உள்ளாட்சி துறையில் இதுவரைலாம் பார்த்தது கிடையாது. இப்போது சட்டமன்ற தேர்தல்லாம் மத்திய அரசுலேருந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் வருது, அவங்க போலீஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. உள்ளாட்சித்துறை நமக்கு திமுக ஆட்சி காலத்துலேயும் ஒரு வாட்டி வந்து மிகப்பெரிய வன்முறை ஒன்று வெடிச்சு. அப்போ வந்து ஹிந்து பத்திரிகையில் வந்து பெட்லாம் இன் சென்னை கார்பரேஷன் போல்ஸ்ன்னு போயிட்டு ரொம்ப கெட்ட பேர் ஆகிப்போச்சு. எல்லாம் கத்தி வச்சுட்டு ரோட்டில் ஓடி பிரச்சனையாகி அப்புறம் கலைஞர் அவர்கள் தான் அதை கூப்பிட்டு இது தப்பாகி போச்சு, இது எல்லோரையும் ரிசைன் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே அதுதாங்க தலைமை பண்புன்றது. இதில் பேர் ரிப்பேர் ஆகி போச்சு, இது எப்படி சரி செய்கிறது? எல்லோரையும் ரிசைன் பண்ண சொல், திருப்பி நிற்க சொல் அப்படின்னார். அப்புறம் எல்லாம் ரிசைன் பண்ணி திருப்பி நிற்கும் போது ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக போயிடும் போலன்னு அதிமுகலாம் நிற்காமல் போச்சு. அதில் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் ஜெயிச்சது தான் அப்படியே நின்னதில் ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில். அப்புறம் மா சுப்பிரமணியன் திருப்பி மறுபடியும் மேயராகி திருப்பி வர. அப்போது ஒரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு தான் போய் தீர்ப்பு வரணும். அதாவது அது ஒரு பெருந்தன்மை இருந்தது அவர்கிட்ட அந்த தேர்தலில், கலைஞர்கிட்ட. மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதாவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க எப்பவுமே பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பு மீது பெரிய நம்பிக்கை கிடையாது. இந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அடிக்கடி திட்டுவாங்க, உங்களால் தான் எங்களுக்கு கெட்ட பேர், ஒழுங்காக இல்லைன்னா கவுன்சிலே கழிச்சு விட்ருவேன், இப்படியெல்லாம் நிறைய மேயருங்க டெப்டி மேயர்லாம் கூப்பிட்டு கண்டமேனிக்கு திட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உள்ளாட்சியில் பெரிய ஈடுபாடு கிடையாது. இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இந்த திமுகவோட இந்த வீழ்ச்சிக்கு கவுன்சிலர்கள் ஒரு பெரிய முக்கிய காரணம். யார் எங்கே வீடு கட்டினாலும் விடல, ஒரு பேஸ்மெண்ட் போட்டாவே 50,000 கொடு, ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டால் 2 லட்ச ரூபா கொடு, பர்மிஷன் வாங்கினோமா 4 லட்ச ரூபா கொடு, அந்த மாதிரி போட்டு மக்களை சித்திரவதை பண்ணிடுறான். அதெல்லாமும் ஒரு காரணமாக இப்போது ஒவ்வொருத்தர் புலம்புறாங்க, தாவேக்கா எதுவுமே பண்ணலையே, எதுக்கு ஓட்டு போட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தா இல்லைங்க, கவுன்சிலர் கெடுபிடி நிறைய இருந்தது, அந்த கோவத்தில் தான் போட்டது, முதல்வர் மீது கூட கோவம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்படி சென்னையில் நிறைய இடத்துல அப்படி சொல்கிறாங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.